الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையோனும் ஒப்போ நிகரோ இணையோ துணையோ இல்லாத அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் பற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம்முடைய அழகிய முன்மாதிரியும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களாகிய நமக்கு 3 நிலையிலான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். முதலாவது வாழ்க்கை நாம் இந்த உலகில் வாழக்கூடிய வாழ்வு. இது நமக்கு ஒரு பயிற்சியாக, சோதனையாக இது ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான்,
அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத், அவன்தான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கின்றான். எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சோதனை செய்து பார்ப்பதற்காக, பரீட்சை செய்து பார்ப்பதற்காக அல்லாஹ் நமக்கு இவ்வுலகில் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். நம்முடைய மரணம் என்பது அது ஒரு முழுமையான ஒரு அழிவு அல்ல. ஒரு மனிதன் மரணிக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் அவன் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்கின்றான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கை, அதுவும் இந்த பூமியில் தான். இரண்டாவது வாழ்க்கை, நாம் இவ்வுலகில் மரணித்தது முதல் மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை விசாரணைக்காக எழுப்புகின்ற வரை நாம் வாழக்கூடிய கபருடைய வாழ்க்கை, பர்சக் என்ற வாழ்க்கை. மூன்றாவது வாழ்க்கை, அல்லாஹ் நம்மை மறுமையில் எழுப்பிய பிறகு அதன் பிறகு நாம் வாழவிருக்கின்ற நித்திய ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. மறுமையில் நம்முடைய வாழ்விற்கு நமக்கு மரணம் என்பதே கிடையாது. அப்ப இந்த மாதிரி நாம மூன்று விதமான வாழ்வை நாம் சந்திக்கவிருக்கின்றோம். இவ்வுலகில் வாழக்கூடிய மனிதர்கள் நாம் மரணித்த பிறகு பர்சக் உடைய அந்த வாழ்க்கையிலே மூன்று விதத்தில் மனிதர்கள் இருப்பார்கள். முதலாம் அவர்கள் காஃபிர்கள், முனாஃபிக்கீன்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள். முனாஃபிக்கீன்கள் என்றாலும் அவர்களும் காஃபிர்கள் தான். என்றாலும் அவர்கள் இவ்வுலகில் வாழும் பொழுது வெளிப்படையில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டது போல் ஈமான்தாரிகளோடு தாம் இருப்பதை போன்று காட்டிக்கொண்டு நடித்தவர்கள். அவருடைய உள்ளத்திலே உண்மையான இறையச்சம் இருக்காது. இரண்டாவது சாரார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு பாவிகளாக இருந்தவர்கள். மூன்றாவது சாரார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதோடு நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள். நாம் இன்றைய இந்த ஜும்மா உரையிலே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு பாவிகளாக இருந்தவர்கள் மற்றும் காஃபிர்கள், முனாஃபிக்கீன்கள், இவர்களுடைய அந்த பர்சக் என்ற நம்மால் இவ்வுலகத்தில் உயிரோடு வாழக்கூடிய நம்மால் அறிய முடியாத அந்த வாழ்க்கையில் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாம் சுருக்கமாக பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டாலும் இது அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டம் தான். சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்திலே 100வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமி வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி பஅஸூன், அவர்கள் மீண்டும் எழுப்பப்படக்கூடிய நாள் வரை அவர்களுக்கு முன்னால் பர்ஸக் என்ற வாழ்க்கை இருக்கிறது. அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கு மத்தியிலே ஒரு திரை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உலகில் வாழக்கூடிய நம்மால் மரணத்திற்கு பிறகு இவ்வுலகில் பர்சக் என்ற திரைமறை வாழ்க்கையில், கபூர் என்று சொன்னாலும் அதற்கு பெயர் மறைத்தல் என்பதுதான், மறைப்பு என்பதுதான். கபூருடைய வாழ்க்கை என்று சொன்னாலும் மறைவான ஒரு வாழ்க்கை. மறைவு என்று சொன்னால் உயிரோடு வாழக்கூடிய நம்மால் அறிய முடியாத வாழ்க்கை. கபூர் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே மறைப்பு என்பதுதான். நாம் மனிதனை குழிக்குள் வைத்து மறைக்கின்ற காரணத்தினால் அதை கபூர் என்று சொல்கின்றோம். அப்ப அந்த கபூர் என்ற அந்த வாழ்க்கையில் மனிதர்கள் சென்று விட்டால் அவர்களுக்கும் இவ்வுலகில் வாழக்கூடிய நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அவர்கள் அந்த வாழ்க்கையிலே உயிரோடு இருந்தாலும் நம்மால் அதை அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே மரணித்தவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது. எல்லாரும் நெருங்கி உட்கார்ந்து, வமா அன்த பி முஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபூர்களில் உள்ளவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய பர்சகுடைய வாழ்க்கை, அவனை நாம் அடக்கினாலும் சரி, அவனை தீயில் எரித்து சாம்பலாக பொசுக்கினாலும் சரி, அவன்
விமானத்திலே செல்லும் பொழுது வெடித்து மரணித்தாலும் சரி, எந்த நிலையில் ஒருவன் மரணித்தாலும் அவனுடைய பர்சக் என்ற அந்த வாழ்க்கையிலே அவன் உயிரோடும் உடலோடும் அவன் வாழ்கின்றான். இந்த பர்சக் வாழ்க்கை என்பது அவன் மரணித்த அன்றே அவனுக்கு ஆரம்பமாகி விடுகிறது. ஒருவன் மரணித்தவுடன் அவனுடைய உயிர் தீயவனாக இருந்தால் சிஜ்ஜீன் என்ற ஏட்டிலே பதிவு செய்யப்பட்ட பிறகு இவ்வுலகத்திலே அவனுடைய உடலோடு உயிர் இணைக்கப்படுகிறது. அப்ப அந்த சிஜ்ஜீன் என்ற ஏட்டிலே தீயவர்களுக்கு பதிவு செய்யப்படும், எல்லியின் என்ற ஏட்டிலே நல்லவர்களுக்கு பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்டு முடித்த பிறகு அவனுடைய அந்த கபருடைய வாழ்க்கை, பர்சக் என்ற அந்த திரைமறைவு வாழ்க்கை அவனுக்கு ஆரம்பமாகி விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்திலே 93வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், காஃபிர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் பொழுது கூறுவார்கள், அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உயிர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள், அல் யௌம துஜ்ஸௌன அதாபல் ஹூன், இன்றைய தினம், என்றைக்கு மாணவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்களோ அன்றைய தினம் நீங்கள் இழிவு தரக்கூடிய வேதனை வழங்கப்படுவீர்கள். பிமா குந்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வின் மீது நீங்கள் உண்மைக்கு புறம்பானதை சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால் இன்றைய தினமே நீங்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்று காஃபிர்களை நோக்கி அல்லாஹ் மலக்குமார்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ ஒருவன் மரணித்து விட்டால் அன்றைய தினமே நாம் அவனை அடக்கம் செய்தாலும் சரி, அடக்கம் செய்யாவிட்டாலும் சரி, அவன் எந்த நிலையில் மரணித்தாலும் பர்சக் என்ற அந்த வாழ்க்கையில் அன்றைய தினமே அவனுடைய வேதனை ஆரம்பமாகி விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தில் முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். சனுஅஸிபுஹும் மர்ரத்தைன், நாம் அவர்களை 2 தடவை வேதனைக்கு உள்ளாக்குவோம். சும்ம யரத்தூன இலா அதாபின் அதீம், பிறகு மாபெரும் வேதனைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். மாபெரும் வேதனை என்று அல்லாஹ் குறிப்பிடுவது நரகத்துடைய வேதனை. அப்ப முனாஃபிகீன்கள் அவர்கள் நரகில் செல்வதற்கு முன்பாக 2 முறை நாம் அவர்களை வேதனைக்குள்ளாக்குவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முனாஃபிகீன்களுக்கு முதலாவது வேதனை நபிகள் நாயகம் காலத்திலே வாழ்ந்த முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். அவர்கள் உலகத்தில் உயிரோடு வாழும் பொழுதே இறைவனால் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் மரணித்த பிறகும் கபருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சனுஅஸிபுஹும் மர்ரத்தைன், நாம் அவர்களை 2 தடவை வேதனை செய்வோம், அவர்கள் மிக பெரும் நரகத்துடைய வேதனைக்கும் கொண்டு செல்லப்படுவார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு குறிப்பிடுகின்றது. அதே போன்று கொடுங்கோல் மன்னனாக வாழ்ந்து இணை வைப்பின் ஆணிவேராக திகழ்ந்த ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அந்த ஃபிரௌனுக்கு இப்பொழுது என்ன நடக்கிறது? சூரத்துல் காஃபிர் என்ற அத்தியாயத்திலே 45, 46 வசனங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான், அன்னாரு யுரதூன அலைஹா உதுவன் வாஷியா, ஃபிரௌனுடைய கூட்டத்தார், ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரக நெருப்பில் காட்டப்படுகின்றார்கள். பிறகு கியாமத் நாளிலே சும்ம யுரத்தூன இலா அதாபின் அதீம், மறுமை நாளில் அவர்கள் மிக பயங்கரமான வேதனைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காஃபிர்களுடைய அந்த பர்சக் வாழ்க்கை, திரைமறைவு வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் பாவிகளாக வாழ்ந்த சில மூமின்கள், சில நல்லவர்கள், இவர்களுடைய பர்சகுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்திற்கு செல்கிறார்கள். ஹைபர் யுத்தத்திலே அல்லாஹ்வின் தூதருடைய வாகனத்தை, ஒட்டக பிராணியை அழைத்து செல்வதற்காக ரிஃபாஆ இப்னு ஸைத் என்ற ஒரு அடிமை அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். யுத்தமெல்லாம் முடிந்து திரும்பி வரக்கூடிய வழியிலே அவர் அந்த வாகனத்தை, நபிகள் நாயகத்துடைய பொருட்களை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ வந்து யாரோ எய்த ஒரு அம்பு, யார் எய்தவர் யாருக்கு தெரியவில்லை,
எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அவர் மீது பாய்ந்து அவர் மரணித்து விடுகின்றார். யுத்தத்திற்கு செல்லும் பொழுது மரணித்தாலும் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து தான். எதிரிகளோடு யுத்தம் செய்து மரணித்தாலும் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து தான். யுத்தம் செய்துவிட்டு திரும்பி வரும்போது மரணித்தாலும் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து தான். இவர் யுத்தம் செய்துவிட்டு திரும்பி வரும் பொழுது யாரோ அடித்த அம்பு இவரை தாக்கி இவர் மரணித்து விடுகின்றார். சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்திடம் வந்து கூறுகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, ஹனி அன் லஹு அஷ்ஷஹாதா, அவருக்கு ஷஹீத் என்று ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைத்து விட்டது என்று நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்ன ஷம்லத லதல்தஹிபு அலைஹி நாரன் அகதஹா மினல் கனாயிம் யௌம ஹைபர் லம் யுஸிபுஹா அல் மகாசிப், ஹைபருடைய நாளிலே ஹைபர் போர் நடைபெற்ற அன்று கனிமத் பொருட்கள் பங்கு வைத்து கொடுப்பதற்கு முன்பாக இவர் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டார். ஒரு போர்வையை அல்லாஹ்வின் தூதர் பங்கு வைத்து கொடுப்பதற்கு முன்பாகவே இவர் திருட்டுத்தனமாக எடுத்து வைத்துக் கொண்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த போர்வை அவர் மீது நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த அடிமைக்கு, முஸ்லிமாக இருந்து யுத்தத்திலே அம்பு பாய்ந்து கொல்லப்பட்ட அந்த அடிமைக்கு பர்சக் உலகத்திலே என்ன நடக்கிறது என்பதை குறிப்பிட்டார்கள். அவர் எடுத்துக்கொண்ட திருட்டுத்தனமாக அவர் படித்த அந்த போர்வை அவர் மீது நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னார்கள். சொன்ன பிறகு மக்கள் எல்லாம் அப்படியே திடுக்கத்திற்கு உள்ளாகி ஒரு நபி தோழர், அந்த 2 நபி தோழர்கள் செருப்பு வாள்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். யுத்தத்தில் வந்து அவங்களுக்கு 2 செருப்பு வாள் கிடைச்சிருக்கு. அற்பமான செருப்பு வாள் தான் அவங்க எடுத்து வச்சிருந்திருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அல்லாஹ் என்பதிலே நாங்கள் இதை எடுத்து வைத்துக் கொண்டோம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஷிராக்கானி மின் நார், இவை 2ம் நரகத்தினுடைய 2 செருப்பு வாள்கள் என்று அல்லாஹ் என்பதை சொல்லி காட்டினார்கள். அப்போ ஒருவன் முஸ்லிமாக வாழ்ந்து அவன் அநியாயம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது, இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் குறை வைக்கும் பொழுது, அந்த பாவிகளுடைய வாழ்க்கை மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் நாடிய அளவிற்கு வேதனைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் அமைந்து விடுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன், இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதன், அந்த மனிதன் தன்னுடைய முடி அழகை பார்த்து அப்படியே பெருமை கொள்ளக்கூடியவன். அவனுடைய முடி தோல் புஜம் வரை இருக்கும். இன்னைக்கு பல இஸ்லாமிய இளைஞர்களை பார்க்கலாம், அவனுக்கு 24 மணி நேரமும் முடியின் மீதுதான் கவனம். அவன் தொழுகைக்கு வந்தாலும் அவன் முடியை கோதி விட்டு கொண்டே இருப்பான். எங்கு சென்றாலும் முடி அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அவஸ்தையாக அல்லது முடியை கவனிப்பதுதான் வாழ்க்கையை லட்சியமாகவே ஆக்கியிருப்பான். அப்போ ஒரு இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதன், அவனுடைய முடி தோல் புஜம் வரை இருக்கும். அதில் அவனுக்கு பெருமை. அவனுடைய ஆடைகள், அந்த ஆடை வசதியாக உள்ள ஒருவன் நல்ல அழகான ஆடைகளை அணிவான். எப்பொழுது பார்த்தாலும் அந்த ஆடையில் தான் அவனுக்கு பெருமை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடையை அவன் பெருமையினால் தலையில் அப்படியே இழுத்து செல்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அது ஆய்தவதுஹு ஜும்மத்துஹு, அவனுடைய முடியின் அழகு அவனை பெருமைக்குள்ளாக்கியது. புர்தாஹு, அவனுடைய 2 ஆடைகள், அவனுடைய மேலாடையும் கீழாடையும் அவனுக்கு கர்வத்தை அளித்தது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கீழாடை அப்படியே தரையில் இழுத்துக்கொண்டே செல்வான். பெருமையினால், கர்வத்தினால், அகம்பாவத்தினால் அவன் இவ்வாறு செய்வான். அல்லாஹ் என்ன செய்தான்? இது ஹுசிஃப பிஹில் அர்த், பூமியால் அவன் உள்ளே இழுக்கப்பட்டான். ஃபஹுவ யதஜல்ஜலு ஃபில் அர்தி ஹத்தா தகூம ஸாஅ, கியாமத் நாள் ஏற்படும் வரை அவன் பூமிக்குள் பயங்கரமான நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். யதஜல்ஜலு என்று சொன்னால் இடி இடிக்கும் பொழுது வரக்கூடிய சப்தம் இருக்கு பாருங்க, அந்த சப்தத்தை சொல்வதற்கு இடி மிக பயங்கரமாக சப்தம் இடுகிறது அப்படின்னு அரபில சொல்லுவாங்க.
அந்த வார்த்தை. அதுபோன்று ஒருவன் பூமிக்குள் மிகவும் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு அப்படியே பூமிக்குள் இழுத்து செல்லப்பட்டால் அதற்கும் ஜல்ஜல் என்று சொல்வார்கள். அவன் கியாமத் நாள் வரை அவன் பூமிக்குள் பயங்கரமான சப்தத்துடன் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி அகம்பாவம், பெருமை, ஆணவம், இது போன்ற தன்மைகள் ஒரு மூமினிடம் இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய பர்சக் உடைய வாழ்க்கை, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இந்த சம்பவத்தின் மூலம் மிக எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார். அதுபோன்று சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள 2 தோட்டங்களை அப்படியே கடந்து போறாங்க. கடந்து போகும் பொழுது அங்கே 2 கபர்கள், அந்த 2 கபர்களிலும் உள்ள அடக்கம் செய்யப்பட்டவர்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியும், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிற மனிதர்களால் அறிய முடியாத சில கைப்பான விஷயங்களை அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கபரிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய 2 மனிதர்களும் வேதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த இருவரும் செய்த பாவம் என்ன தெரியுமா? ஒமா யுஅذிபானி ஃபீ கபீர். இவர்கள் இருவரும் பெரிய ஒரு பாவத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை. அப்படி என்று சொன்னால் அந்த பாவம் அவர்களுடைய பார்வையில் பெரிய பாவமாக இல்லை, மார்க்கத்துடைய பார்வையில் பெரிய பாவம் தான். அப்ப அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை. கான அஹதுஹுமா லா யஸ்ததிரு மின் பௌலி. அந்த இருவரில் ஒருவன் சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைத்துக் கொள்ள மாட்டான், மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய வகையிலே சிறுநீர் கழிப்பான். மற்றொரு அறிவிப்பிலே லா யதனஸவு மின் பௌலிஹி. சிறுநீர் கழிக்கும் பொழுது தூய்மையாக சிறுநீர் கழிக்க மாட்டான், தன்னுடைய ஆடையில் படக்கூடிய வகையில் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் வரக்கூடிய ஒரு மனிதன். எப்படி இருந்தாலும் 2மே பாவம் தான். இன்னொரு மனிதன் யார்? கானல் ஆஹரு யம்ஷி பின் நமீமா. மற்றொரு மனிதன் கோல் சொல்லிக் கொண்டு திரிபவன். எப்பொழுது பார்த்தாலும் அவனுடைய எண்ணமே கோல் சொல்வதாகத்தான் இருக்கும். நல்லவனாக இருக்கக்கூடிய மனிதனிடம் எப்பொழுதும் கோல் சொல்லி புறம் பேசி அவனை அழிவில் கொண்டு ஓய்த்த பிறகுதான் இவன் நிம்மதியாக இருப்பான். நல்லவனாக இருப்பது இவனுக்கு பிடிக்காது, நல்ல மக்களாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது, ஒருவருக்குள்ள அன்பாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது. எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது பேசி பேசி பகையை உண்டாக்கி நட்பாக இருக்கக்கூடிய மனிதர்களை, மக்களை பிரிப்பதுதான் அவனுடைய பணியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மூமினாக இருந்து கொண்டு இது போன்ற பாவங்களை செய்கிறார்களே, இவர்களுடைய கபருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரித்தம் ஓலைகள், அது பசுமையாக உள்ள 2 கிளைகளை ஒடித்து அங்கே அவருடைய இருவருடைய கபர்களை நட்டி வைத்து என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய துஆவினால் இன்றைக்கு நாம் அடக்கம் செய்யும் பொழுது நாம் நட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நபிகள் நாயகத்திற்குரிய ஒரு தனி சிறப்பு. நாம துஆ செய்தால் அல்லாஹ் மரணித்தவரின் கபர் வாயிலை அல்லாஹ் லேசாக்கலாம். ஆனால் இந்த போன்று இந்த நட்டி வைப்பது, நட்டி வைத்தல் என்பது ரசூலுல்லாஹ்விற்கு மட்டும் தனி சிறப்பு. நபிகள் சொல்லிவிட்டார்கள், லஅல்லல்லாஹு யுஹஃபிஃபு அன்ஹுமா மா லம் யல்பஸா பி ஷஃபாஅதி. என்னுடைய பரிந்துரையின் காரணமாக, நபிகள் நாயகத்துடைய பரிந்துரை, நபிகள் நாயகத்துடைய துஆவின் காரணமாக அவை காயாமல் இருக்கின்ற காலம் அளவிற்கு அவர்களுக்கு வேதனை லேசாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப இந்த மாதிரி பாவங்கள், பாவிகளாக இருக்கக்கூடிய ஒரு மூமின்கள் பாவம் செய்தால் அவருடைய கபருடைய வாழ்க்கை, பர்சகுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை மார்க்கம் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறது. சஹீஹுல் புகாரியிலே 7047வது நபிமொழியாக 1386வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூ தொழுகை முடித்த பிறகு சஹாபாக்களிடம் நீங்கள் ஏதாவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். அல்லாஹ் யாருக்கு கனவை நாடி இருந்தானோ அந்த நபி தோழர்கள் கனவை சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் அதற்கு விளக்கத்தை சொல்வார்கள். அதுபோன்று ஒரு நாள் கேட்டார்கள், யாராவது கனவு கண்டீர்களா? அப்ப நபி தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் யாரும் இன்றைக்கு கனவு காணவில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது
என்னை இரண்டு மனிதர்கள் சொன்னால் இரண்டு வானவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் என்னை ஒரு உலகத்திற்குள் அழைத்து செல்கிறார்கள். அங்கே ஒரு மனிதர் ஒரு கழித்து படுத்து இருக்கிறார். ஒரு கழித்து படுத்த கன்னத்தில் கை வச்சு நம்ம படுப்போம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கழித்து படுத்திருக்கிறார். அவருக்கு அருகிலே இன்னொரு மனிதர் ஒரு பயங்கரமான ஒரு பாதையை கையில் வைத்திருக்கிறார். பாதையை கையில் வைத்திருப்பவர் ஒரு கழித்து படுத்திருப்பவருடைய தலையில் அப்படியே அந்த பாதையை போடுகின்றார். நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது இறை செய்தி, அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி என்பதை நாம் நம்முடைய மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதர் ஒரு கழித்து படுத்திருக்கின்றால் அருகில் இருப்பவர் ஒரு பயங்கரமான பாதையை அவருடைய தலையில் போடுகின்றார். தலை அப்படியே சுக்கு நூறாக உடைந்து விடுகிறது, பாதை அப்படியே உருண்டு ஓடுகிறது. இவர் அந்த உருண்டோடிய பாதையை எடுப்பதற்காக செல்கின்றார், எடுத்துக்கொண்டு வருகிறார். மீண்டும் இந்த தலை ஒன்று சேர்ந்து விடுகிறது. மீண்டும் அவருடைய தலையில் போடுகின்றார், தலை சுக்கு நூறாக நொறுங்கி விடுகிறது. அந்த பாதை உருண்டோடி விடுகிறது, அதை எடுத்து வருகின்றார். மீண்டும் தலை ஒன்று சேர்ந்து விடுகிறது. இப்படியே தலை உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரிடம் கேட்கிறார்கள், இந்த மனிதர் யார், இவருக்கு ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த இருவரும் சொல்கிறார்கள், இன்தலிக், நீங்கள் செல்லுங்கள் என்று கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லப்பட்டால் அங்கே இன்னொரு மனிதர், அவர் அப்படியே மல்லாக்க படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். மல்லாக்க படுக்க வைத்து அவருடைய முகத்தின் இரு பகுதி, நம்முடைய நேர நெற்றியிலிருந்து பிரிச்சோம்னா முகத்தினுடைய இரண்டு பகுதி, அதன் ஒரு பகுதியில் ஒரு இரும்பு கொக்கியால் ஒருவர் இரும்பு கொக்கியை கையில் வைத்துக் கொண்டு, இந்த போல்ஸ் விளையாட்டு விளையாடுவாங்க பாருங்க, அந்த விளையாட்டு விளையாடுறவங்க கையில ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க. அதற்கு அரபில் என்ன சொல்லுவாங்க, கல்லூப் அப்படிம்பாங்க. அப்ப அந்த குச்சி மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, அது ஊசியா ஒரு பகுதியில் ரொம்ப கூர்மையாக இருந்தால் அதற்கு பேர் தான் கொக்கி. அப்போ ஒரு கொக்கியை வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றார், மல்லாக்கு படுத்திருப்பவருடைய கண்களில் குத்துகின்றார். அந்த குத்தப்பட்டது அப்படியே பிடரி வழியாக வெளியே வருகின்றது. பிறகு அவருடைய தாடையில் குத்துகின்றார், அது அப்படியே பிடரி வழியாக வெளியே வருகின்றது. பிறகு அவருடைய தொண்டை பகுதிகளை குத்துகின்றார், அதுவும் அதற்கு நேர் பின்பகுதி பிடரி வழியாக வெளியே வருகின்றது. அதை உருவிய பிறகு இன்னொரு புறம் அவ்வாறு கண்களில் குத்துகின்றார், அவருடைய தாடையில் குத்துகின்றார், அவருடைய கழுத்து பகுதிகளை குத்துகின்றார், அது பிடரி வழியாக வெளியே வருகின்றது. ஒரு பகுதியில் குத்திவிட்டு இன்னொரு பகுதியை குத்தும் பொழுது இந்த பகுதி சரியாகி விடுகிறது. பிறகு மீண்டும் இந்த பகுதியில் குத்தும் பொழுது இங்கே குத்தப்பட்டு சரியாகி விடுகின்றது. இப்படியே ஒரு மனிதர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மனிதர், இந்த இருவரும் யார், எதற்காக இவருக்கு இப்படி இவர் செய்கிறார் என்று கேட்கும் பொழுது அந்த இருவரும் சொன்னார்கள், இன்தலிக், செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அழைத்து செல்லப்பட்டால் அங்கே ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு ஆறு என்றால் இரத்த ஆறு. இரத்த ஆற்றின் நடுவிலே ஒருவர் நீட்டிக் கொண்டு வருகின்றார். ஆற்றின் கரையிலே ஒரு மனிதர் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு அருகிலே பொடி பொடியான கற்கள் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இரத்த ஆற்றிலே நீட்டிக் கொண்டே இருப்பவர் அப்படியே கரைக்கு அருகில் நெருங்கியவுடன் கரையில் இருப்பவரை பார்த்து வாயை பிளக்கின்றார். இவர் ஒரு கல்லை எடுத்து அவருடைய வாயில் போடுகின்றார். வாயில் போட்டவுடன் மீண்டும் ஆற்றின் மைய பகுதிக்கு சென்று விடுகிறார். மீண்டும் அப்படியே நீந்தி நெருங்கி வந்தவுடன் வாயை பிளக்கின்றார். இவர் மற்றொரு கல்லை எடுத்து போடுகின்றார். அவர் மீண்டும் ஆற்றின் மைய பகுதிக்கு சென்று விடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர் யார், இந்த இருவரும் யார், எதற்காக இந்த ஆற்றில் கிடக்கக்கூடிய மனிதர் இவ்வாறு வேதனை செய்யப்படுகின்றார் என்று கேட்ட பிறகு அந்த இருவரும் சொல்கிறார்கள், இன்தலிக், செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். இருவரும் செல்கிறார்கள். அங்கே ஒரு அடுப்பை அல்லாஹ்வின் பார்க்கிறார்கள். நம்ம ஊர்ல ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய அண்டா நமக்கு தெரியும். வாய்ப்படையும் சின்னதா இருக்கு, கீழே பெருசா இருக்கு. இப்போ நாம தேக்ஸாவை பயன்படுத்துறோம் சமையல் பண்றதுக்கு. முன்னாடி அண்டாவை பயன்படுத்துவோம். அந்த அண்டாவுடைய வாய்ப்பகுதி சின்னதா இருக்கும், கீழே செய்யும் பெரிதாக இருக்கும். அது போன்று அடுப்பிற்கு மேலாக அது போன்ற ஒரு அடுப்பு. அந்த அடுப்பிற்குள் எட்டி பார்க்கிறார்கள். நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் அதனுள் கிடக்கிறார்கள். அந்த அடுப்பின் கீழ் பகுதியிலிருந்து அப்படியே ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது.
இவர்கள் அப்படியே கத்திக்கொண்டே என்ன செய்கிறார்கள், அடுப்பின் மேல் போதி வரை வருகிறார்கள். மேல் போதி வரை வந்தவுடன் மீண்டும் அடுப்பிற்குள் விழுந்து விடுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரிடம் கேட்கிறார்கள், இந்த இருவரும் இவர்கள் எதற்காக இவ்வாறு வேதனை செய்யப்படுகிறார்கள், அதற்கு பிறகு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி இன்னும் பல காட்சிகள் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. இதற்கு இந்த செய்தியினுடைய முடிவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இருவரும் விளக்கம் சொல்கிறார்கள். அது என்ன விளக்கம் என்பதை நாம் இரண்டாவது உரையில் சுருக்கமாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த இரண்டு மனிதர் நபிகள் நாயகத்தை அழைத்து சென்ற இரண்டு மனிதர்களும் இரண்டு மலக்குமார்கள். ஒருவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். முதலாவதாக ஒருவர் ஒரு கழித்து படுத்திருக்கும் பொழுது அவர் தலையில் கல்லால் உடைக்கப்படுகிறது அல்லவா, அந்த மனிதன் செய்த பாவம் என்றவன் சொன்னால் அவன் குர்ஆனை நன்றாக ஓதி சுபு தொழாமல் தூங்கியவன். குர்ஆனை நன்றாக ஓதி சுபு தொழாமல் தூங்கியவனுக்கு அந்த வேதனை என்றால், நாம் எல்லாரும் நமக்கு தான் ஓத தெரியாது, நமக்கெல்லாம் சுபு தொழாமல் தூங்கினா ஒண்ணும் இல்லை நினைச்சிடக்கூடாது. அவருக்கே அந்த நிலை என்றால் மற்றவர்களுக்கு என்ன நிலை என்பதை சிறிது பார்க்க வேண்டும். ரமதான் முடிந்த பிறகு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? சுபு தொழுகை விட்டவருக்கு பர்சகுடைய வாழ்க்கையில் சுபு தொழாமல் தூங்கியவருக்கு தலை உடைக்கப்படுகிறது என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய தூதருடைய உண்மையான ஒரு முன்னறிவிப்பு, ஒரு எச்சரிக்கை என்பதை நாம் முழுமையாக நம்பினால், முழுமையாக நம்பக்கூடிய நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, நாம் அதை உண்மையாக நம்பினால் நாம் தொழுகைகளை சரியாக நிறைவேற்றுகின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமதான் மாதத்தில் தொழுகையை தொழ துவங்கிய நாம் ரமதான் முடிந்த பிறகு அல்லாஹ்வுக்கு லீவ் லெட்டர் எழுதி அனுப்பின மாதிரி அப்படியே தொழுகையை விட்டு ஒதுங்கி விட்டோமே. அப்படி என்றால் அந்த பர்சகுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் நம்மிடம் இல்லை. இதுதான் அதற்கு பொருளாக இருக்க முடியும். அல்லது ஒரு விதமான ஒரு நம்பிக்கையிலே நாம் குருட்டு நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்க முடியும். அடுத்து மல்லாக்க படுக்க வைத்து கண்களிலும் தாடைகளிலும் தொண்டை குழியிலும் குத்தப்பட்டாரே, அவர் யார் சொன்னால், அவர் காலையிலே வீட்டை விட்டு வெளியே கிளம்பி செல்லும் பொழுது ஒரு பொய்யை சொல்வார். யாரை பத்தியாவது எதை பத்தியாவது ஒரு பொய்யை சொல்வார். அந்த பொய் மாலை ஆவதற்குள் உலகத்தை சுற்றி வந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இதை எப்படி யோசித்திருப்பாங்க? ஒரு பொய்யை சொன்னா காலையில சொன்ன பொய் சாயந்தரம் ஆவதற்குள்ள உலகத்தை எப்படி சுற்றி வரும்? நான் கூட இந்த செய்தியை படிக்கும் பொழுது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இது போன்ற சமூக வலைத்தளங்களை மறைமுகமாக சொல்லி இருப்பார்களோ என்றுதான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. என்று சொன்னால் காலையில சொன்ன போய் சாயந்தரத்துக்குள்ள உலகக்குள்ள சுத்தணும் வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் பார்க்கணும், எவனாவது எதையாவது எழுதி அனுப்பிவிட்டால் போதும். அது குடும்பம் அவங்களுடைய விஷயம் என்ன, எவனாவது விஷயம் வாட்ஸ்அப்பில் ஒரு குழந்தையை ஒருவன் கொன்று விட்டான், அந்த பிள்ளையை மார்க்க அடிப்படையில் வளர்க்கவில்லை, அப்படி எப்படி எழுதி அனுப்புவான். அது உண்மையா பொய்யா யார் சிந்திக்கிறாங்க? நாம் அடுத்தவங்களுடைய விஷயத்தை பற்றி பரப்புனா நம்முடைய நிலை என்ன? எவனோ எழுதி அனுப்புகிறான், நாம் இப்படியே பரப்புகிறோமே என்று அதிகமான மக்கள் யோசிப்பதே கிடையாது. உடனே ஃபார்வர்டு பண்ணு அது லட்சக்கணக்கான ஃபார்வர்டு பண்ணி ஒரு குறிப்பிட்ட குடும்பம், குறிப்பிட்ட மக்கள் அநியாயமாக உண்மையான சம்பவமாகவே இருந்தாலும் ஒருவனை கேவலப்படுத்திய ஒரு பாவத்தை நாம் உள்ளாகிறோம் அல்லவா? இப்படி ஆயிரக்கணக்கான பொய்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக உலாவிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பொய்களை திட்டமிட்டு பரப்புவதே பலருடைய வேலையாக இருப்பதை பார்க்கிறோம். அது பரிசப்புடைய வாழ்க்கையில் அது எந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கிறது பார்க்கிறோம். இரத்த ஆற்றில் நீட்டிக் கொண்டிருந்தாரே, இவர் யார்? இவர் தான் வட்டி வாங்கி சாப்பிட்டவர், வட்டி பாவத்திலே மூழ்கியவர், அவர் மனித இரத்தத்தை உறிஞ்சியவர் என்பதற்கு அடையாளமாகத்தான் அங்கே அவர் இரத்த ஆற்றிலே நீந்திக் கொண்டிருக்கிறார். அடுப்பிலே நிர்வாணமாக பர்சகுடைய வாழ்க்கையிலே வேதனை செய்யப்பட்டார்களே, இவர்களெல்லாம் யார்? இவர்களெல்லாம் தவறான நடத்தைக்கு சொந்தக்காரர்கள், விபச்சாரம் செய்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இவர்களுக்கு இந்த வேதனை யுஸ்னவு பிஹி இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை இவர்களுக்கு இந்த வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். கியாமத் நாள் வரை என்று சொன்னால் பர்சவுடைய வாழ்க்கை. கியாமத்தில் அவங்களுக்கு நிலை என்னென்று அல்லாஹ் அதற்கு பிறகு தீர்மானிப்பான். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். நமக்கு சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் மரணித்த உடனேயே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. பர்சவுடைய வாழ்க்கையிலும் ஒரு சொர்க்கம், ஆனால் மறுமையில் நாம் அனுபவிக்கக்கூடிய சொர்க்கத்தை போன்று அல்ல. இன்னும் தீயவர்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை எல்லாம் இருக்கிறது என்பதை நமக்கு நபிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்ப நாம் தெளிவாக நம்முடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் குறிப்பிட்டு விட்டு இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் நிறைவுக்கு வந்து விடுவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சமீப காலங்களாக நம்முடைய முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாமிய சமுதாயத்தை கொச்சைப்படுத்தி, இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை கொச்சைப்படுத்தி பலவிதமான பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. அதில் ஒரு பிரச்சாரம் தான் திரைப்படம் மூலமாக செய்யப்படக்கூடிய ஒரு பயங்கரவாதம். திரைப்படம் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய ஒரு துர்பிரச்சாரம். அது நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, பிரிட்டிஷ்லையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை ஒரு கெட்ட கலாச்சாரமாக, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை ஒரு மோசமான சட்டத்திட்டங்களாக சித்தரிக்கக்கூடிய திரைப்படங்கள் அதிகமாக எடுக்கப்பட்டு முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் நம்மை பற்றி ஒரு பதிவு வைக்கப்படுகிறது. இவர்கள் எல்லாம் மோசமானவர்கள், இவருடைய கலாச்சாரம் மோசமான கலாச்சாரம், இவர்கள் பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள், இவர்கள் ரித்தா என்ற பெயரிலே அநியாயம் செய்யக்கூடியவர் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லாத பல்வேறு விதமான பொய்களை திரைப்படம் என்ற பெயரில் எடுத்து அதை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். பல படங்கள் அந்த மாதிரி முன்னாடி நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தி எடுத்தார்கள், சஹாபாக்களை கொச்சைப்படுத்தி எடுத்தார்கள். தற்பொழுது நம்முடைய தமிழகத்திலே இன்றைய தினம் சில திரைப்படங்களை வெளியிடுகிறார்கள். பெண்கள் அணியக்கூடிய அந்த புர்கா, பர்தான் சொல்ல பாருங்க, அந்த ஹிஜாபை கொச்சைப்படுத்தி முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு கேவலமான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். இஸ்லாம் அதற்காகத்தான் சொல்கிறது. ஒரு சமுதாயத்தில் 1000 பேர் நல்லவங்க, 2 பேர் கெட்டவன் காட்டினா அது வேற, ஒட்டுமொத்த சமுதாயமே இதுக்காக செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு திரைப்படங்கள் வாயிலாக இஸ்லாமிய ஆண்கள் எல்லாம் பெண்களை வற்புறுத்தி செய்கிறார்கள். இந்த மாதிரி பர்தாவை அணிய சொல்றாங்க. நாமளே கவலையில் இருக்கிறோம். பர்தா அணியக்கூடிய பெண்கள் அதை ஒரு மார்க்க கடமையை போன்று செய்யவில்லை, அது ஒரு கலாச்சாரமாக செய்கிறார்கள். இன்னும் பேணுதல் வேண்டும் என்ற ஒரு கவலையில் இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம எல்லாம் போட்டு வீட்டில் வச்சு கொடுமைப்படுத்தி அடிச்சு மிதிச்சு இங்க நிலைமை தலைகீழாக நடந்துகிட்டு இருக்கு பல குடும்பங்கள்ல பார்த்தா. அப்ப அந்த மாதிரி ஒரு தவறான கலாச்சாரத்தை, ஆனா உண்மையிலே கொடுமை எங்க நடக்குதுன்னு சொன்னோம்னா முஸ்லீம் அல்லாத சமுதாயங்கள், அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி கொடுமைகள் அங்கே நிழலுடைய அருமை வெயில தெரியும்பாங்க. அது மாதிரி முஸ்லிம் அல்லாத பெண்கள் இஸ்லாத்துக்கு திருமண வாழ்க்கை வாழும் பொழுது அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம் அந்த பெண்கள்ட்ட போய் தான் கேட்க முடியும். நம்ம பெண்கள்ட்ட கேட்டா தெரியாதுல்ல, இவங்க நிழல்லையே இருக்கக்கூடியவங்க. வெளிநாட்டில் போய் நம்ம கஷ்டப்பட்டாலும் கை நிறைய நகையை போட்டு, கழுத்து நிறைய நகையை போட்டு, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம மக்கள் இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் ஒரு பெண்ணை எப்படி நடத்துகிறது என்ற அருமையை இது இல்லாம போனாதான் தெரிய முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு பல நன்மைகளை மொத்தமாக வழங்கி இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல சில அல்லாஹ்வுடைய விதிப்படி சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது போன்று முஸ்லாமிய பெண்கள் கேரளா ஸ்டோரின்னு ஒரு திரைப்படத்தை எடுத்து இந்தியாவை கேவலப்படுத்தினாலும் சரி, முஸ்லிம்களை கெட்டவங்களா காட்டும். கேரளாவோட முஸ்லிம்கள் இந்து பெண்கள் 32,000 பெண்கள் அவங்க என்ன செஞ்சாங்களாம், லவ் பண்ணி இஸ்லாத்துக்கு வர வச்சு அவங்களை எல்லாம் சிரியாவுக்கும் ஆப்கானிஸ்தானத்துக்கும் அனுப்பி வச்சு அவங்க அங்க சிரியாவில் ஆப்கானிஸ்தானத்திலையும் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சித்தரிப்பு ரொம்ப கேவலமான ஒரு இல்லாத, இது இந்தியாவில் கேரளாவில் இப்படி நடக்குன்னா
அது மத்திய அரசுக்கு ஒரு கேவலம் தானே. உலக அரங்கில் இது அந்த சின்ன கிடையாது. இது முஸ்லிம்கள் என்ன செய்யணும், அசிங்கமா காட்டுதா இல்லையா? அது நான் கேவலப்பட்டாலும் சரி, முஸ்லிம்கள் செய்து இறைவடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது செய்யப்படுகிறது. ஆட்சியாளர்கள்ட்ட போய் நம்ம முறையிட்டால், நீதிமன்றங்களை முறையிட்டால், உச்ச நீதிமன்றம் சொல்கிறது அந்த படத்தை எடுத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நான் தடை போட முடியுமா? உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு. ஆட்சியாளர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, கோர்ட்ல சென்னையில வழக்கு வரும்போது நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை பற்றி எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. அப்ப இந்த மாதிரி தான் நடக்கும். நம்முடைய முஸ்லிம்கள் என்று சொன்னால் நமக்கு இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஒரு ஆதரவு நம்ம எதிர்பார்க்கிறோம் பாருங்க. அந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் நம்ம சமுதாயம் நம்ம பல பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியதான் வரும். அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது பலருக்கு தவறான சிந்தனை கூட ஏற்படும். இப்படி எல்லாம் நடக்கிறது. இது ஒரு மக்காவுடைய வாழ்க்கை, முஷ்ரிக்கீன்கள் மத்தியில் சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை சஹாபாக்களுக்கு முன்பாகவே ரொம்ப கேவலமாக பேசினார்கள், ரொம்ப இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் திருமறை குர்ஆன் அவர்களுக்கு என்ன சொன்னது? நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா, யூத கிறிஸ்தவர்களிடம் இருந்தும் பல தெய்வ வழிபாட்டாளர்களிடம் இருந்தும் ஏராளமான நோவினைகளை, துன்பங்களை நீங்கள் செவியுள்வீர்கள். அப்படிதான் நம்ம எங்கேயும் ஒரு வழக்கு மன்றத்தை போய் நீதி கேட்க முடியாது. நாம ஒரு தனி கவர்மெண்ட் நடத்த முடியுமா? அது முடியவே முடியாது, சிறுபான்மை சமுதாயம். அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு சொல்லியிருந்தான், அதிகமான நோவினைகளை, கஷ்டங்களை நீங்கள் செவியேற்பீர்கள், நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அதை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லுங்கள். நாம் இது போன்ற விஷயங்களில் நாம் இதை ஒரு பிரச்சார களமாக பயன்படுத்தி இத்தாவை பற்றி பேசுகிறாயா, இத்தாவை பற்றி எங்களுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பது முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் நாம் நம்முடைய களப்பணியாற்ற வேண்டும். என்ன தெரியுமா, எப்படிலாம் செய்வான் தெரியுமா? நீங்க படத்தை வெளியிடக்கூடிய திரையரங்குகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஏன்டா போலீஸ் பாதுகாப்பு? கலவரம் வந்துடும். நம்ம சமுதாயம் எங்கேயாவது நாம இந்த மாதிரி மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க ரோட்டை மறிக்கிற மாதிரி செய்யற மாதிரி பயங்கரமான வேலை நம்ம செஞ்சோமா? நம்ம செஞ்சா நம்ம பிடிச்சி செஞ்சிருவோம். பயங்கரமான வழக்குகள், யுஏபி, அந்த சட்டம், இந்த நமக்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் ஜாஸ்தி. தடா போடா எல்லா சட்டம் யாருக்கு? நம்ம சமுதாயத்துக்கு எதிராக அப்பாவிகளை பிடித்து அடைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான். அப்ப இது போன்ற காலகட்டங்களில் நாம் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் எடுத்து சொல்வதிலும் நாம் தீவிரமாக பணியாற்ற வேண்டும். இதுல வீண் கோபங்கள், தேவையற்ற பேச்சுக்கள் எல்லாம் நீங்க பேஸ்புக்ல ஏதாவது ஒண்ணு எழுதி வச்சிருக்க, நீதிமன்றத்துக்கு கண்டவனா எழுதுமா, அதான் வராது. நாம் எழுதிவிட்டால் அதை மட்டும் என்ன செய்வாங்க, உங்க மேல என்ன வழக்கு போடுவாங்கன்னு சொன்னா வெளியே 5 வருஷத்துக்கு வர முடியாத வழக்கு போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு நீ அச்சுறுத்தலாக எடுத்துக் கொள்ள கூடாது. நமக்குரிய அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் வரை நாம் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலும், இறை உதவியை தேடுவதிலும், பிறருக்கு எடுத்துச் சொல்வதிலும், அழகிய முறையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதையும் நாம் நம்முடைய வழிமுறையாக கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமான தொந்தரவுகள் நமக்கு ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய அந்த வழிமுறையை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற அநியாய கதைகளின் சூழ்ச்சியில் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாய்களினால் அல்லாஹ்வுடைய ஒளியை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அணைத்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார்கள். அமெரிக்காவில் அந்த இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்ட பிறகு முஸ்லிம்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட சினிமா படங்கள், சித்தரிப்புகள் எவ்வளவு. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவில் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு மார்க்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பிரான்சில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ரஷ்யாவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஸ்பெயினில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, பிரிட்டன்ல ஏராளமான சர்ச்சைகள் பள்ளிவாசல்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடக்குமுறையாக அல்ல, அந்த சர்ச்சில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்கள் இஸ்லாத்தை வழங்கி அவர்கள் வணங்கிய அந்த சர்ச்சையை பள்ளிவாசலாக மாற்றி அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காபிர்கள் எவ்வளவுதான் துர்பிரச்சாரம் செய்தாலும் அவனுடைய ஒளியை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். அல்லாஹ் அந்த ஒளியை பரிபூர்ணப்படுத்துவதற்கு நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது போன்ற அசத்தியத்திற்கு எதிராக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியில் ஒவ்வொரு முஸ்லிமும் நாம் பங்களிப்பு செய்யும் பொழுது அது நமக்கும் நம்முடைய மறுமைக்கும் நம்முடைய இம்மை வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய வெற்றியாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய சமுதாயத்திற்கு கண்ணியத்தை தருவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.